ஸ்ரீராமருடைய பாதத்தை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல சிறப்பான விஷயம், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராமர் பாதம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை கிரிவல பாதை, அதாவது அஷ்டலிங்கங்கள் கிரிவலம் வரும்போது பக்தர்கள் சூரியலிங்கத்திற்கு அடுத்து நம்மளுடைய ஸ்ரீராமருடைய பாதம் சிறப்பான பழமையான ஆலயத்தை இடித்து பூமி பூஜை அமைத்து புதிய ஸ்ரீராமர் கோயில் நிர்மாணம் செய்யப்படுகிறது. இங்க சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆலயத்தில் வரும் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீராமர் அருளை பெற்று மீண்டும் மீண்டும் கிரிவலம் வந்து ஸ்ரீராமர் அருளையும் சிவ அருளையும் பெறுகிறார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாயா. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஸ்ரீராமர் பாதம். என்ன சிறப்பான விஷயம்னா, உலக புகழ்பெற்ற ஸ்ரீராமருடைய பாதத்தை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல சிறப்பான விஷயங்கள் ஒன்றா ரெண்டான்னு கேட்டா எண்ணில் அடங்காதது, வார்த்தையில் அடங்காதது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராமர் பாதம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை கிரிவல பாதை, அதாவது அஷ்டலிங்கங்கள் கிரிவலம் வரும்போது பக்தர்கள் சூரியலிங்கத்திற்கு அடுத்து நம்மளுடைய ஸ்ரீராமருடைய பாதம் சிறப்பான முறையில் அமையப்பட்டது. இது என்ன மேலும் சிறப்பான விஷயம்னா, ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஸ்ரீராமர் பாதம். இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம். இங்கு பழமையான ஆலயத்தை இடித்து பூமி பூஜை அமைத்து புதிய ஸ்ரீராமர் கோயில் நிர்மாணம் செய்யப்படுகிறது. பக்தர்களும் அன்பர்களும் சிறப்பான முறையில் சேவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாயா. அறியும் சிவனும் ஒன்று, அறிந்தவர் வாழ்வு நன்று. அதே போல இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்றால், தமிழ்நாட்டிலே பஞ்சமுக சிவன் இங்க மட்டும்தான் இருக்கார். ஹரி மூலவராகவும் ஹரன் உற்சவராகவும் இங்கு அமையப்பட்டுள்ளது. மிக சிறப்பான விஷயம். ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாயா. முதல்ல ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாயா. சேனல் இருக்கா? இங்க சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆலயத்தில் வரும் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீராமர் அருளை பெற்று மீண்டும் மீண்டும் கிரிவலம் வந்து ஸ்ரீராமர் அருளையும் சிவ அருளையும் பெறுகிறார்கள். அப்படி ஒரு பக்தரை நாம் இப்பொழுது பேட்டி காண்போம். ஜெய் ஸ்ரீராம். அவர் ஸ்ரீராமர் அருள் பெற்றாரா, ஸ்ரீ ஈசன் அருள் பெற்றாரா என்பதை நாம் இந்த சிறு பேட்டியின் மூலம் தெரிந்து கொள்வோம். அப்படியே இங்க பண்ணுப்பா. சென்னை சேர்ந்த திரு ராஜேஷ் அவர்கள் நமது ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அவரிடம் சிறு கேள்விகள் முன்வைப்போம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். அதாவது இந்த கிரிவல பாதையில உங்களை கவர்ந்தது எதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இது இப்போ கிரிவலம் வந்து ஸ்டார்டிங்ல வர்றது எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது தான். அப்போ வந்து ரஞ்சித்ன்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலயமா வந்து இங்கே ராமர் பாதத்தை நான் பார்க்க வந்தேன். இப்போ ராமர் பாதத்தில் வந்து இங்கே புரோகிதர் சுதாகர் வந்து இருந்தார். அவர்கிட்ட பேசி அப்போதுலேருந்து நான் என்ன பண்ணேன், சாமியோட தரிசனம் பார்த்துட்டு ராமர் பாதம், ராமர் அனுமார் அவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்போதுலேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அது தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, அடிக்கடிக்கு அதுக்கடுத்தும் நான் வந்து இங்கே வர ஆரம்பித்தேன் அண்ணாமலையார் கோயிலுக்கு கிரிவலத்துக்கு. அப்போ இங்கே இது ராமர் பாதத்தை நான் பார்க்க வருவேன். பார்த்துட்டு அப்புறம் எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நமக்கு வந்து எதனா வந்து அன்னதானம் எதனா பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அன்னதானமும் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போது நீர் தானம்ன்ட்டு இப்போது கோடை காலத்து நேரத்தில் வந்து இப்போது நீர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
அதனால இப்போ வந்து தண்ணீர் தானமும் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்ணதால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அந்த தண்ணீர் வந்து அவங்க மற்றவங்க தாகத்தினால வந்து இருப்பாங்க. அப்போ குடிக்கிறதுனால அந்த பார்க்கும்போது அவங்க குடிக்கிறது வந்து நம்மளே அதை குடிச்சு பருகிற மாதிரி அந்த ஒரு ஆனந்தம் வந்து எனக்கு கிடைச்சிது. ஆனா இது வந்து எவ்வளோ கோடி எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாலும் இது வந்து நமக்கு வந்து இது ஈடாகாது. அது வந்து அந்த மக்கள் அந்த தண்ணியை குடிக்கும் போது தான் அப்போதான் எனக்கே தெரிஞ்சுது. ஓ, இது மாதிரி நம்ம தானத்தை பண்ணும்போது நமக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆனந்தம் பெருகும். இது வந்து பணத்தினால வந்து இது சந்தோஷம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது தெரிய வந்தது. இது இன்னும் நான் வந்து தொடர்ந்து பண்ணணும்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். அது ராமரை வந்து அவர்களால நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாயா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம பாதம்மா சேவிச்சிங்க எல்லாரும். அதெல்லாம் விடு, வீடியோ எல்லாம் எடு. எல்லா சாமியோட பஜனைகள் எல்லாம் வந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்கு தான், அறவழியில் செல்வதற்காக தான் இந்த ஆலயங்கள். அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 40 அடியை ஒதுக்கி அதில் ஒரு குடிசையை போட்டு நமக்கு மீறி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்ல வச்சு நம்ப வச்சு அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, சக்திக்கு ஏற்ற மாதிரி கல்லிலேயோ அல்லது மரச்சிற்பத்து மூலமாகவோ சாமின்னு ஒரு பெயர் வச்சு அவரவர்கள் வசதிக்கேற்ப ஆராதனைகள், தீபாராதனைகள் செய்து நிம்மதியை பெற்று வந்தார்கள். இதுதான் கோயில் உருவான விதம். அதாவது நாம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி, நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது. அதாவது அதை நம்ம யாருக்கிட்ட சொல்லி தீர்ந்தான்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தெய்வத்தை நாம் அந்த கோயிலில் போய் நம்மளுடைய மனக்குறைகளை சொல்லி ஆற்றாமையை போற்றி கொள்வதற்காக ஏற்படுத்திய இடம்தான் கோயில். கோ என்றால் அரசன், இல் என்றால் வீடு. கோயில் அதாவது அரசன் என்பவன் தன் மக்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பவன். அதாவது நமக்கு எல்லாம் ஸ்ரீ ராமரும் ஸ்ரீ சிவனும் தான் அரசர்கள். அதாவது அவருடைய பக்தர்களாக நாம் இருக்கிறதுக்கே பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உலக புகழ்பெற்ற கிரிவலம் திருவண்ணாமலையில் சிறப்பான 2 விஷயங்கள் என்னென்னா, மலையே தீபமாக காட்சி அளிக்கிறார் சிவபெருமான். அப்படி காட்சி அளிக்கும் போது அந்த மலையே கிரிவலம் வருவார்கள் பக்தர்கள். மொத்தம் 14 கிலோமீட்டர், காலப்போக்கில் 14 கிலோமீட்டராக சுருங்கியது. முதலில் 18 கிலோமீட்டராக இருந்தது. உள்வட்ட 9 கிலோமீட்டராகவும் இன்றும் இருக்கிறது. பக்தர்கள் குடும்பம் சமேதமாக ஸ்ரீ ஸ்ரீ ராமரையும் நம் அழியா புகழ் கொண்ட ஸ்ரீ ஈசனையும் வலம் வந்து தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து மன நிறைவோடு செல்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாயா. குறிப்பாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ ராமருடைய பாதம். இது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராமர் பாதம் என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஸ்ரீ ராமர் பாதம். இதனுடைய சிறப்புகள் சொல்லில் அடங்காவை. ஸ்ரீ ராமருடைய பாதத்தை நாம் தொட்டு கண்ணில் ஒற்றி கொள்ளும்போது நமக்கு புது சக்திகள் பிறக்கின்றன. எல்லா பக்தர்களும் ஸ்ரீ ராமருடைய பாதத்தையே தொட்டு வணங்குவதாக நினைத்து செய்யும்போது உள்ளம், அதாவது அகம் மகிழ்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாயா.